கடலூர் மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் மருத்துவ கழிவுகளால் தென்பெண்ணை மற்றும் கெடிலம் ஆறுகள் மாசடைந்து வருகின்றன. நீர்நிலைகளை மாசுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்பெண்ணை, கெடிலம் இவை இரண்டும் கடலூர் மாவட்டத்தில் பாய்ந்து பின் கடலில் கலக்கும் நதிகள். முன்னொரு காலத்தில் ஜீவ நதியாக இருந்த இந்த ஆறுகள் தற்போது மனிதர்கள் கொட்டும் கழிவுகளால் மாசடைந்து காட்சியளிக்கின்றன. மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகமே லாரி லாரியாக ஆறுகளில் குப்பை கழிவுகளை கொட்டுவதாக மஞ்சக்குப்பம் பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி வண்டிங்க ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 100 வண்டி வருதுங்க. செப்டேங்க்கு தண்ணி நைட்டு நாங்கள் காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க நாங்கள் தூங்குற வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே யார் கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் இடத்துலையா கொட்டுறோம், உங்கள் இடத்துலையா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித கழிவுகள் மட்டுமின்றி மருத்துவ கழிவுகளும் மூட்டை மூட்டையாக தென்பெண்ணை ஆற்றில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்று நீரில் கலக்கும் கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு தண்ணீர் விஷமாக மாறும் அபாயம் உள்ளது. இங்கே ஹாஸ்பிட்டல் இந்த குப்பைலாம் ஹாஸ்பிட்டலில் தனியார் ஹாஸ்பிட்டல் குப்பை வருது. அது எப்படி வருதுன்னா அவங்க கொட்ட மாட்டாங்க, தனியார் வண்டியிலேருந்து கொட்டுறாங்க. நீங்களே பாருங்க. நான் எந்த ஹாஸ்பிட்டலாம் சொல்ல முடியாது, இந்த ஹாஸ்பிட்டல் குப்பையும் வருது. அதுவும் ஊசி கீசி ரொம்ப அது ஏறி போகுது. அதில் ஓவராக நாற்றம் தாங்க முடியல, பக்கத்தில் தான் சாப்பிட முடியல. எத்தனை சொன்ன கேட்க மாட்டாங்க. தென்பெண்ணை ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகள் கடலில் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இந்த கழிவுகள் தங்களின் வலைகளில் சிக்கி அவற்றை சேதப்படுத்துவதாக மீனவர்கள் கூறுகின்றனர். குப்பை பூரா தண்ணி வரக்குள்ள எல்லாமே அடிச்சு ஆற்று வழியாக போய் கடலுக்கு போய் சேருது. கடலுக்கு போகக்குள்ள மீனுக்கும் சரி, அது சில மீனுங்களும் செத்து போகுது. அதேமாரி இருக்கிறவங்களும் இங்கே யாரும் இங்கே அந்த வலையை விட்டாலும் சரி, அந்த வலையில் பூரா அந்த தூசு மாதிரிலாம் எல்லாமே மாட்டிக்குது. நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டும் சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுரேஷிடம் கேட்டபோது விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். கடலூர் மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் மருத்துவ கழிவுகளால் தென்பெண்ணை மற்றும் கெடிலம் ஆறுகள் மாசடைந்து வருவது குறித்தும் இதனால் அந்த பகுதி மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக களத்தில் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், எத்தனை ஆண்டுகளாக இந்த இரு நதிகளிலும் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகின்றன? என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன? இது பற்றி அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? கார்த்திகேயன், கடலூர் மாவட்டத்தில் 5 ஆறுகள் ஓடுது. அது குறிப்பாக தென்பெண்ணை ஆறு, கெடிலம், மணிமுத்தாறு, வெள்ளாறு, கொள்ளிடம் என 5 ஆறுகள் வருது. இந்த 5 ஆறுகளும் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆறு தென்பெண்ணை ஆறை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் தொடங்கி தமிழகத்தில் பாய்ந்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 35 கிலோமீட்டர் இந்த ஆறுகள் ஓடுது. இது கடந்த காலத்தில் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தால் 6 மாதம் வளர்க்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் தற்போது 1 மாதத்துடன் தண்ணீர் வரவில்லை. குறிப்பாக மழை காலங்களில் மட்டுமே தண்ணீர் ஓடுகிறது. அதுவும் தண்ணீர் உடனடியாக கடலில் வீணாகிறது. இந்த காலகட்டத்தில் இங்கே கொட்டப்படும் குப்பைகள் அனைத்துமே கடலில் செல்லும். இதை காரணம் காட்டி இந்த குப்பைகளை கண்டுபிடிக்க முடியாது என்ற காரணத்தினால் மழை காலத்துக்கு முன்பாக கொட்டப்படும் குப்பைகள் அனைத்துமே நேராக கடலுக்கு சென்றுவிடும். அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த ஆறு ஒரு காலகட்டத்தில் மணல் பரப்பான ஆறாக இருந்தது. ஆனால் தற்போது குப்பை கொட்டும் களமாக தான் மாறி வருது. இதில் குறிப்பாக நகராட்சி கழிவுகள், மனித கழிவுகள்,
மருத்துவ கழிவுகள் என அனைத்து கழிவுகளுமே இங்கே கொட்டப்படுகிறது. இதை பயன்படுத்தி இங்கு நூற்றுக்கணக்கான பன்னிகள் வளர்க்கப்படுகிறது. இந்த பன்றிகளாலும் இந்த குப்பைகளாலும் இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. இதை இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் இங்கிருக்கும் நகராட்சி அலுவலகத்திற்கும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. குறிப்பாக நீர் மேலாண்மை சட்டம், திடக்கழிவு மேலாண்மை சட்டம் என பல சட்டங்கள் இருக்கிறது. 1974 நீர் சட்டம் இருக்கு. இந்த நீர் சட்டத்தின்படி நீர்நிலைகளை பாழ்படுத்துவதற்கு மீது நடவடிக்கை எடுக்கலாம். குறிப்பாக 6 மாதத்திலிருந்து 6 ஆண்டுகள் வரை அவர்கள் மீது சிறை தண்டனை விதிக்கலாம். இந்த சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சட்டங்கள் சட்டங்களாகவே மட்டுமே இருக்கிறது. இதுவரையும் இந்த சட்டங்களை பயன்படுத்தி யாரையுமே சிறைப்படுத்தவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகளை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். நகராட்சி கேட்கலாம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்கலாம், ஊராட்சிகள் கேட்கலாம், மக்கள் பிரதிநிதிகள் கேட்கலாம், மேலும் காவல்துறையும் கேட்கலாம். ஆனால் காவல்துறையை கேட்க வேண்டிய காவல்துறையை இங்கு குப்பைகள் கொட்டி தற்போது எரிக்கும் காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். பயன்படுத்தப்படாத அந்த ஹெல்மெட்டுகள் நீங்க தொடர்பிலே இருங்க, நான் தொடர்ந்து பேசலாம். தற்போது கடலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி ராஜா தொடர்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த தென்பெண்ணை மற்றும் கெடிலம் ஆறுகளில் மனித கழிவுகள் கொட்டப்படுகின்றன, மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன, நகராட்சி பகுதிகளில் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் அந்த பகுதியில் கொட்டப்படுகின்றன அப்படிங்கிற புகார்களை அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா அந்த பகுதிகளில் போய் நீங்க ஆய்வு நடத்திருக்கிறீங்களா? ஏதேனும் நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கலாம்? இல்லை, ஏற்கனவே இது நிறைய தடவை எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு சார். அந்த குப்பையை கொட்டி எரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது நாங்கள் போய் ஏற்கனவே இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்து நம்ம முனிசிபாலிட்டிக்கு நாங்கள் இந்த மாதிரி கொட்டக்கூடாது, எரிக்கக்கூடாது, இந்த மாதிரி அதாவது காமன் ஃபெசிலிட்டி போட்டு செக்ரிகேட் பண்ணி கம்போஸ்டபிள் இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். இல்லை, இதுவரைக்கும் அது மாதிரி தவறு செய்தவர்கள் மீது இதுவரைக்கும் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அதான் சார், முனிசிபல் குப்பை தான் சார் நிறைய போய் அங்கே கொட்டுறாங்க. அது அவங்களுக்கு முனிசிபல் கமிஷனருக்கு நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். நகராட்சி கழிவுகள் தாண்டி மருத்துவ கழிவுகளும் அந்த பகுதியில் கொட்டப்படுகிறது. மருத்துவமனைகளுக்கு நீங்க ஏதேனும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறீங்களா? அவர்களை அழைச்சி விசாரணை நடத்தி இருக்கிறீங்களா? இல்லை சார், மருத்துவ கழிவுன்றது இப்போ கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 97 ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாம் கழிவுகள்லாம் எங்கள் காமன் ஃபெசிலிட்டி தான் சார் போயிட்டு இருக்கு. டெய்லி வண்டியில் எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் நாங்கள் அந்த வண்டியெல்லாம் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணுவோம். வண்டி கரெக்டாக லோட் ஆயிருக்கா, கரெக்டாக போகுதான்ட்டு. நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி. அடுத்ததாக கடலூர் நகராட்சி ஆணையர் முருகேசன் தொடர்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தென்பெண்ணை மற்றும் கெடிலம் ஆறுகளில் மனித கழிவுகள், மருத்துவ கழிவுகள், நகராட்சியோட குப்பைகள் கொட்டப்படுகிறதா? தற்போது பேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி ராஜாவே நகராட்சியிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் தான் அதிக அளவில் கொட்டப்படுறதா சொல்லியிருக்கிறாரு. ஏதேனும் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கா, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, நாங்க நகராட்சி குப்பைகள் கொட்டுறதுக்கு எங்களுக்கு 2 குப்பை கிடங்குகள் இருக்குங்க. ஓட்டியில ஒரு இதுக்கு இருக்கு. நாங்க எங்க குப்பைகள் அதுலதான் சேகரம் பண்ணுது. அதே மாதிரி இந்த மனித கழிவுகள் கொட்டுறதாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. அப்ப நாங்க அந்த வாகனங்கள் எத்தனை பேர் நகர பகுதியில வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட அவங்கள அழைச்சு அவங்களுடைய அந்த வாகனம் பற்றிய ஆவணங்கள், அவங்களுக்கு உரிய அந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வெரிஃபை பண்ண சொல்லி அந்த ஒரு இது ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை அது நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கோம், நாங்களும் நகர்மன்ற தலைவரும். அவங்க அது மாதிரி தொடர்ந்து அதே மாதிரி எங்கே பண்ணுறாங்கிறத எங்கள் ஆய்வுகளை தெரிஞ்ச வந்துச்சுன்னா நாங்கள் திருப்பி வட்டார போக்குவரத்து அளவோ அதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதுக்கு தகவல் சொல்லி அதுக்கு தக்க நடவடிக்கையோ, தொடர்ந்து விதிகளை மீறும் வாகனங்கள் மீது ஒரு நம்ம ஆர்டிஓட்ட சொல்லி அந்த வாகனங்களுடைய லைசன்ஸை ரத்து பண்ணுற மாதிரி நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை செய்யலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போங்க. எங்கள் நகராட்சி சேகரமாகும் குப்பைகளை எங்க உரக்கடங்களை தான் கொட்டுறோம். பட் அதையும் நாங்கள் நவீனப்படுத்துறதுக்கு தமிழக அரசு எங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்கு. அதுவும் நடவடிக்கையில் இருந்து வருது. கூடிய சீக்கிரம் இந்த நகராட்சி குப்பைகளில் ஆங்காங்கே கொட்டப்படுதுங்கிறது நாங்கள் நிரந்தர முடிவு கொண்டு வந்துருவோம். இதர விஷயங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளோட ஆலோசனை செஞ்சு எங்களுடைய கவனத்துக்கு வரும்போது நாங்கள் நிச்சயமா அந்த உரிய நடவடிக்கை எடுத்துருவோம். இல்லை, இந்த 2 ஆறுகள்லையுமே நகராட்சியிலிருந்து குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தான் கொட்டப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் நகராட்சி ஆணையர்கிட்ட பேசணும்னு தான் ராஜா இப்போ அவரோட கருத்தை பதிவு செஞ்சாரு. இது இல்லாம நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முழு அதிகாரமும் உங்ககிட்டே இருக்கு, நகராட்சி கிட்டே இருக்கு. அதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல, நீர்நிலைகள் முற்றிலும் பிடபிள்யூ பொதுப்பணித்துறை WRO தான் கண்ட்ரோல் இருக்குங்க. நீர்நிலைகள் உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை. எங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது சின்ன சின்ன. அதை அந்த இது நம்ம கடலூரை பொறுத்த வரைக்கும்
நீர்நிலைகள் பராமரிக்கிறது பொதுப்பணித்துறையினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு நகராட்சியில் சேகரமாகும் குப்பைகளை சேர்க்கறதுக்கு 2 கம்போஸ்ட் யார்டு இருக்கு. அந்த 2 கம்போஸ்ட் யார்டு மழை காலங்களில் வந்து உள்ளே போக முடியாதனால அதுக்கும் வந்து நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வாக தமிழக அரசில் வந்து ஒரு பயோ மைனிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து கடலூர் நகராட்சி அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதற்கான விரிவான ஆய்வுகளும் வந்து தனியார் ஒரு கலந்தாலோசனை நியமனம் பண்ணி ஆய்வு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு கொண்டுருவோம். நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணித்துறையை வந்து தான் நீங்கள் வந்து அது குறித்து நம்ம கேட்டுக்கிறணும். நாங்கள் இது சம்பந்தமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் இதர துறைகளோடு கலந்து ஆலோசித்து அதேமாதிரி இந்த மனித கழிவுகளை கொட்டுறதுங்கிற விஷயம் வந்து நாங்கள் ஆர்டிஓ ப்ளஸ் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸிலோட ஜாயிண்டாக வந்து என்ன பண்ணால் அதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அதை நிறுத்தலாங்கிறதுக்கு நடவடிக்கை ஆலோசனை பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இல்லை, நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தவர்கள் மீது மாநகராட்சி மற்றும் நகராட்சி சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க முடியும். அதே ஊரக பகுதிகளாக இருந்தால் பஞ்சாயத்து சட்டம் மூலமாக நடவடிக்கை எடுக்க முடியும். விரிவான சரத்துக்கள் இந்த சட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதை தாண்டி இப்போ நகராட்சி குப்பைகள் அங்கு கொண்டு போய் கொட்டப்படாமல் இருப்பதற்கு இனிமேலாவது எதிர்காலத்திலாவது ஏதேனும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, நாங்கள் நகராட்சியில் குப்பைகள் கொட்டுறதுக்கு எங்கள் உரக்கடங்களை தான் கொட்டுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை இருக்கோம். அதாவது ஏதாவது அவசர காலங்களில் அங்கங்கே ஏதாவது கொட்டியிருந்தா கூட இனிமேல் கொட்டக்கூடாதுங்கிறது தான் எங்கள் வாகன ஓட்டுநர்களுக்கும் நாங்கள் உறுதியான உத்தரவுகள் கொடுத்துருக்கோம். எங்கள் உரக்கிடங்கை தவிர வேற எந்த பகுதியிலும் பொது இடங்களில் வந்து நகராட்சி கழிவுகளை கொட்டக்கூடாதுன்னு தான் எங்கள் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கோம். அது இன்னும் வந்து தீவிரமாக கடைபிடிக்கப்படும். அந்த உரிய அலுவலர்களுக்கு தக்க அறிவுறுத்தல்கள் கொடுத்து அதை கடுமையாக நடைமுறைப்படுத்துவோம். இப்போ மருத்துவ கழிவுகளை பொறுத்த வரைக்கும் 50 படுக்கைகள் இருந்தாலே அந்த மருத்துவமனை மருத்துவ கழிவுகளை சுழற்சி செய்கிற ஏற்பாடுகளை செய்யணும். அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஏஜென்ட் கிட்ட அவங்க ஒப்பந்தம் செய்யணும் அப்படிங்கிற நடைமுறையே இருக்கு. 1996 உச்சநீதிமன்றம் இது தொடர்பான விரிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2000 சட்டமும் இருக்கு. இப்போ இந்த மருத்துவமனைகளை நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 90க்கும் மேல மருத்துவமனைகள் அங்க இருக்கிற பட்சத்தில் இது சம்பந்தமா ஒவ்வொரு மருத்துவமனைகளும் நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? இல்ல, மருத்துவ கழிவுகளுக்கு வந்து அவங்க செப்பரேட்டா வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல அவங்க அந்தந்த இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சர்ன் ஹாஸ்பிட்டல் அவங்க தான் அவங்களுடைய ஓன் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணணுங்க. எங்க சுகாதார ஆய்வாளர்களும் அப்புறம் பொது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸும் ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்றாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட அப்பப்போ ஆய்வு கூட்டங்களில் வந்து வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்காரு. எங்க சுகாதார ஆய்வாளர்களும் எல்லா மருத்துவமனைகளுடைய கழிவுகளை யாரும் வெளியில கொட்டக்கூடாதுங்கிறது உரிய அறிவிப்புகள் கொடுத்து அப்பப்போது வந்து ஆய்வு செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாடி சுகாதார பணியாளர்களுக்கே பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் தரப்புல 2 மருத்துவமனைகள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இனிமேலாவது சுகாதார பணியாளர்களும் பாதிக்கப்படுறாங்க, அந்த பகுதியில் இருக்கிற சுற்றுப்புற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எனவே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? ஏதேனும் உறுதிமொழிகள் கொடுக்க முடியுமா? இல்ல, என்ன நம்மளுக்கு அது சம்பந்தப்பட்ட சட்டங்களில் என்ன நடைமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கோ அந்த சட்டங்கள் நிச்சயமாக பின்பற்றப்படும். நிச்சயமாக. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள், மிக்க நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். ஸ்ரீதர், தற்போது பேசிய 2 அரசு அதிகாரிகள், நகராட்சி ஆணையர் அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் 2மே வெவ்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பேசும்போது நகராட்சியோட குப்பைகள் தான் அந்த பகுதியில் கொட்டப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்தார். நகராட்சி ஆணையர் முழுவதுமாக அந்த கருத்தை மறுக்கிறார். எங்களுக்கென்று தனியாக குப்பை கிடங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்க இருக்கிற உண்மை நிலவரம் என்ன? கார்த்திகேயன், குறிப்பாக 2 அதிகாரிகளும் சொல்லும்போது இங்கு எந்த விதமான பிரச்சனைகளும் என்ற போதுதான் சொல்லியிருக்கார்கள். குறிப்பாக ராஜா வந்து மருத்துவ கழிவு இங்கே வந்து கொட்டப்படவில்லை, நகராட்சி கழிவு தான் கொட்டப்படும் சொல்லியிருக்கார். முருகேசனம் பொறுத்த வரைக்கும் நகரமன்ற ஆணையர் வந்து மருத்துவ கழிவும் குப்பைகளும் இங்கே கொட்டப்படுவதில்லை என்று கூறியிருக்கார். ஆனால் இங்கிருக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து இதை கவனித்து வருகிறார்கள். இங்கு ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்குது. அந்த குடியிருப்பில் வசிக்கும் புவனேஸ்வரி நம்மளோட இருக்க அவரையும் கேட்கலாம். இந்த பகுதியில் எந்த விதமான மருத்துவ கழிவோ குப்பைகளோ நகராட்சி கொட்டப்படுதுன்னு சொல்லிட்டு 2 அதிகாரி சொல்றாங்க. இங்க என்ன மாதிரி குப்பைகள்லாம் கொட்டப்படுது? உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுமா? இங்கே நகராட்சி குப்பையெல்லாம் கொட்டுறாங்க சார். மருத்துவ கழிவும் இங்கே வந்து கொட்டுறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்ற மருத்துவ கழிவெல்லாம் கொட்டுறாங்க. பன்னி நிறையா மேயுதுங்க இங்கே. இதனால என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது? எவ்வளோ நாளில் நீங்கள் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கீங்க? அவங்க நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்களாமா? யாரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். இதனால் வந்து பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஜுரம் வர்றது, ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வருது சார். கார்த்திகேயன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த குடும்பத் தலைவர் சொல்லுது தங்களோட குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறார்கள். இங்கே வந்து மருத்துவ கழிவு கொட்டப்படுது, நகராட்சி கழிவு கொட்டப்படுகிறது, அதை ஆதாரமாக தெரிவித்தார்கள். இதே போல் பேசுவதற்காக ஐயம்மாள் நம்முடன் அவங்களோட கேட்போம். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்கம்மா? என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது? யாரெல்லாம் வந்து குப்பைகள் கொட்டுறாங்கம்மா? எல்லார் பேரும் கொண்டாந்து கொட்டுறாங்க. அரசாங்கத்தில் இருந்து கொண்டாந்து குப்பையை கொட்டுறாங்க. கழிவு நீர் கொண்டாந்து ஊற்றுறாங்க. கோழிங்க விறகு எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. காக்கா தூக்கிட்டு வந்து போட்டு ரொம்ப இது பண்ணுது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் காயலாக வருது. நல்ல சலுகை கொண்டு
உடனடியாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் குப்பைகள் கொட்ட வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டால் அவங்க என்ன மாதிரி பதில் உங்களுக்கு சொல்கிறாங்கம்மா? அவங்க வந்து எங்களை இங்கே தான் கொட்ட சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட எங்களால் எதிர்த்து பேச முடியல. அதனால் நாங்கள் சரி ஒரு தரம் 2 தரம் சொன்னோம், அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட சொல்ல முடியல, நாங்கள் ஒதுங்கிட்டோம். யார் யார்கிட்டலாம் இதுமாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க? அதாவது இங்கே இருக்கிற எம்எல்ஏ இருக்காரு, இங்கே அந்த தொகுதியில் அமைச்சரே இருக்காரு, பக்கத்தில் நகராட்சி அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சி அலுவலகம், யாராட்டெல்லாம் இந்த மாதிரி தகவலை சொல்றீங்க? எவ்வளோ நாளாக அந்த குப்பைகள் கொட்டப்பட்டு இங்கே வரவங்கக்கிட்ட தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் போய் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தெரியல, எனக்கு தெரியாது. இங்கே வரவங்கக்கிட்ட கொட்டாதீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொட்டிட்டு போகிறோம், நீங்கள் என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட ஒதுங்கிட்டோம். கார்த்திகேயன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே வருபவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வந்து வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி இருக்கும் முக்கியமான நபர்களை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டதற்கு நாங்கள் பலமுறை வந்து அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கோம். குறிப்பாக கடந்த நகராட்சி கூட்டத்தில் 2 கவுன்சிலர்கள் இது குறித்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை எழுப்பினார்கள். கடலூரில் இருக்கும் கெடிலம் மற்றும் தென்பெண்ணையாறுகளில் மனித கழிவுகள் கொட்டப்படுகிறது, நகராட்சி கழிவுகளை கொட்டப்படுது. இதனால் எங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கள் தொடர்ந்து வந்து எங்களிடம் புகார் தெரிவிக்கிறார்கள். இதனால் மக்களிடம் எங்களால் பதில் சொல்ல முடியாது என்று 2 கவுன்சிலர்கள் இந்த நகராட்சி கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய வலிமையான ஒரு கண்டனத்தையும் தெரிவித்தார்கள். இது வந்து அந்த நகரமன்ற ஆணையருக்கும் தெரியும், நகரமன்ற தலைவருக்கும் தெரியும். கடந்த நகராட்சி கூட்டத்தில் இதுபோல் ஒரு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து நகராட்சி ஆணையரும் அதிகாரிகளும் வந்து தொடர்ந்து இதை மறுத்து வருகிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து என்ன மாதிரி கையாள வேண்டும், என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கிறது நம்முடன் பேசுவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிஜாமுதீன் அவரிடம் கேட்போம். சார், தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து ஆறுகள் வந்து குப்பைகள் கொட்டப்படுது, இது வரைக்கும் நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டதா? நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தகவல் தெரிவிக்கிறீங்க? இந்த மாதிரி நகராட்சி குப்பை மேலாண்மை திடக்கழிவுகள் மேலாண்மை சட்டம்னு இருக்குது. 2வது வந்து நீர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, மருத்துவ கழிவு மேலாண்மை சட்டம்னு இருக்குது. இந்த மாதிரி சட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி நீர் ஆதாரங்களில் ஆற்றுல கொட்டும்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இந்த நகராட்சி மேலே வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு தண்டனை தரக்கூடிய, அபராதம் தரக்கூடிய சட்டம் தெளிவாக இருக்குது. நகராட்சி எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னா, இங்கே கூடியிருக்க இந்த பகுதி பொதுமக்கள் சொன்ன மாதிரி இங்கே கோழி இறைச்சிகள், அப்புறம் மருத்துவ கழிவுகள், இந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து இந்த நீராதாரங்களை கொட்டும்போது சுகாதார சட்டத்தின் கீழே வந்து நகராட்சி வந்து அவங்க மேலே வந்து குற்றவியல் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை வந்து மருத்துவமனை கழிவுகளை வந்து இங்கேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு போய் தான் வந்து மேலாண்மை செய்யணும்னு சொல்லி சட்டம் இருக்குது. ஒவ்வொரு மருத்துவமனையும் அங்கே தான் அனுப்பணும்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது. ஆனால் அங்கே போகும்போது நிறைய செலவாகும்னு சொல்லி இங்கே இருக்கிற தனியார் மருத்துவம் எல்லாமே வந்து அந்த மருத்துவ கழிவுகள், உடல் உறுப்புகள், அந்த ஆப்ரேஷன் செய்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இந்த நீராதாரங்களை வந்து கொட்டுடுறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கூடக்கூடிய கூட்டங்களையும் சரி, நகராட்சி வந்து நுகர்வோருக்கான காலாண்டு கூட்டம் நடத்துவாங்க. அதில் இந்த பிரச்சனையெல்லாம் தொடர்ந்து பல்வேறு முறையில் வந்து நாங்கள் வந்து புகார் சொல்லியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. இது மட்டும் இல்லாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இதை கண்காணிக்கிற முக்கியமான அதிகாரி. அவங்க கடலூரில் பச்சியாங்குப்பம், கம்மியம்பேட்டை ஆகிய 2 இடத்துல மட்டும்தான் நகராட்சி குப்பையை கொட்டலாம்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அனுமதி தரதோடு அவங்க வந்து விட்டுறாங்க தவிர அந்த பகுதியில் கூட கொட்டப்படுகிற குப்பைகள் வந்து அந்த தரம் பிரிக்கப்படுகிறதா, மேலாண்மை செய்யப்படுகின்றதா, எவ்வளோ குப்பை அந்த நகராட்சி குப்பை மேலாண்மை சட்டத்தில் அந்த இடத்துல வந்து எடை போடும் மிஷின் இருக்கணும். ஒரு லட்ஜர் வச்சுட்டு எத்தனை லாரி அங்கே வந்து இன்னைக்கு வந்திருக்கு, அந்த எடை போட்டு எவ்வளோ குப்பை அங்கே சேர்ந்துருக்கு, அந்த எவ்வளோ குப்பையை மேலாண்மை செய்யணும்னு அந்த சட்டத்தில் இந்த பதிவேலாம் பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்குலாம் தகவல் தெரிவிக்கிறீங்க. இது குறித்து நீங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கோ தமிழக அரசிற்கோ சுற்றுச்சூழல் மத்திய அமைச்சகத்துக்கு ஏதாவது தகவல் தெரிவித்தீங்களா? அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு பதிலெல்லாம் தெரிவித்திருக்காங்க சார்? இது சம்பந்தமாக நாங்கள் முன்னாடி சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டுடைய சேர்மன், மெம்பர் செக்ரட்டரிக்கு இங்கே இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியான மாவட்ட பொறியாளர் கூட நாங்கள் வந்து புகார் சொல்லியிருக்கோம். தவிர அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி ஒரே வரியில் பதில் மட்டும் தராங்க தவிர இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்து இதை கட்டுப்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கல. அதுதான் உண்மை. குறிப்பாக இந்த மருத்துவ கழிவுகள் இங்கே கொட்டப்படுறதுனால ஏற்கனவே என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது குறித்து நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்கீங்களா?
மருத்துவ கழிவுகள் மேலாண்மை சட்டத்தில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போகிற சிரஞ்சியிலிருந்து எக்ஸ்ரே அந்த பேக்கிங் பண்ணுற பொருட்கள் கூட இங்கே கொட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. அது போடும்போது இங்கே இருக்கின்ற நாய்கள், அப்புறம் காக்கா, இது மாதிரி பறவை இனம் கூட அந்த மருத்துவ கழிவுகளை எடுத்துகிட்டு போய் அருகாமையில் இருக்கிற வீடுகளில் நீராதாரத்தில் போடும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகி பல்வேறு தொற்று நோய்க்கு வந்து ஆளாகிறாங்க. இது சம்பந்தமாக பல முறை நாங்கள் வந்து மருத்துவமனை ஆலோசனை கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு பல முறை எடுத்துகிட்டு போயிருக்கோம். தவிர அந்த சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை இங்கே கொற்றவங்க மேலே இது வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. நன்றி சார். கார்த்திகேயன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே கொட்டப்படும் இந்த மருத்துவ கழிவுகளை காகங்கள் கொண்டு சென்று பல இடங்களில் வந்து போடுவதால் அங்கு வந்து நோய்கள் பரவும் அபாயம் இருக்குது. இந்த பகுதியில் மட்டும் அந்த அபாயம் இல்லாமல் பல பகுதியில் இந்த அபாயம் பரவுகிறது. மருத்துவ கழிவு என்பது முறையாக வந்து சேமிக்கப்பட்டு அது கும்மிடிப்பூண்டில் உள்ள மருத்துவ கழிவு அந்த இடத்துல தான் கொண்டு சென்று பிரிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே கொட்டப்படுகிறது. இது வந்து இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கு கொட்டப்படும் இந்த குப்பைகள் இடங்களில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆற்றுத் திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த ஆற்று திருவிழாவின் போது நகராட்சி நிர்வாகம் இந்த குப்பைகளை ஒரு புறமாக ஒதுக்கிவிட்டு அதன் மேலே கடைகள் விரித்து தின்பண்டங்கள் வந்து இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறுகிறது. இங்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து அங்கு விற்கப்படும் தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுகிறார்கள். இதனால் பல முறை வந்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகம் என்பது ஆண்டுதோறும் கொட்டப்படும் இந்த கழிவுகளை அந்த ஆற்றுத் திருவிழாவின் போது ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு ஆற்றுத் திருவிழாவையும் இதே இடத்தில் நடத்துகிறது. இதுதான் இந்த பொதுமக்கள் தெரிவித்தார்கள். நாங்கள் இங்கே வசிக்கவே முடியவில்லை, ஆனால் இங்கு வந்து திருவிழா நடத்தப்படுகிறது. அதுவும் குறிப்பாக ஆற்றுத் திருவிழா நடத்தப்படுது. இங்கே வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து கூடுகிறார்கள். அவர்களுக்கும் நோய் பரவும், எங்களுக்கு ஏற்கனவே நோய் இருக்கிறது என்று எச்சரித்தும் மாவட்ட நிர்வாகம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. கார்த்திகேயன், களத்திலிருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக அரசு தரப்பிலிருந்து நமக்கு அதிகாரிகள் இணைப்பில் வந்து உறுதிமொழிகளை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவோம்.